வணக்கம் அண்ட் வெல்கம் யூவர்ஸ். நான் ஒலியோவியன் பேக் வித் அனதர் ட்ராவல் vlog. நல்ல செம்மத்தியான மலையில் ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்கேங்க. திருச்சியில் தான் இருக்கேன். இங்கே செம்மையாக மழை அடித்து கொளுத்திட்டுருக்கு. இது ஒரு இன்ஃபர்மேட்டிவான vlog தான். ஸோ வாங்க சீக்கிரமாக வீடியோக்குள்ளே போகலாம். திருச்சி ஜங்ஷன் ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்மில் இருக்கிற இந்த ஏசி எக்ஸிக்யூட்டிவ் லான்ச்சை பற்றி தான் இந்த vlog இருக்க போகுது. ஸோ உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ஸ் இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஆம்பியன்ஸ் ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க. ஃபேன், ஏசி எல்லாமே ப்ராப்பர் கண்டிஷனில் இருக்குது. பெரிய சோஃபாஸும் இருக்குது, ப்ளஸ் சிங்கிள் சோஃபாவும் இருக்குது வித் ஒரு பெரிய டிவியோட. அண்ட் டேரிஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஸ்லீப்பிங் பாட்ஸ், அக்காமடேஷன் ரூம், அதே மாதிரி மசாஜ் சேர், இந்த மாதிரி எல்லாத்துக்கான டேரிஃப்மே வச்சுருக்காங்க. இந்த எக்ஸிக்யூட்டிவ் வெயிட்டிங் லான்ச்சில் வெறும் சோஃபா மட்டும் இல்லைங்க, இன்னொரு முக்கியமான ஒரு பிரமாதமான ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் நம்மளோட ஸ்லீப்பிங் பாட்ஸ். ஸோ ஸ்லீப்பிங் பாட்ஸ் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல. நம்ம திருச்சி ஜங்ஷனில் ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க. இதுதான் அது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 ஹவருக்கு வெறும் 99 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. வெயிட்டிங் ஹால்லே ரொம்ப நேரம் உட்காந்துருக்கணுமேனு யோசிக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்லீப்பிங் பாட்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் 1 or 2 ஹவர்ஸ் நல்லா தூங்கியே எழுந்திரிக்கலாங்க. இந்த ஸ்லீப்பிங் பாட்ஸ் செப்பரேட்டாக ஒரு ரூம் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஹாஸ்டல்லாம் எப்படி பெட்ஸ் இருக்கும், அந்த பெட்ஸ் ஒவ்வொன்றுத்துக்குமே தனித்தனியாக ரூமோட டோரோட வச்சா எப்படி இருக்குமோ அது தாங்க இந்த ஸ்லீப்பிங் பாட் செட்டப். சென்னையில் அப்புறம் இன்னும் முக்கியமான ஒரு சில ஜங்ஷன்ஸ்லாம் இது இருக்குங்க. பட் ஆனால் இவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக சென்னைக்கு அப்புறமா நான் திருச்சியில் தாங்க இப்போ பார்க்குறேன். நான் தங்கியிருக்கிறது இந்த S5ல தாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒரு பெட்டு, அதுக்கு மேலே ஒரு பெட்ஷீட், 2 பில்லோ ப்ரொவைட் பண்ணாங்க வித் தலைக்கு மேலே ஒரு ஃபேனோட. இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா ஃபேன் மட்டும் இல்லைங்க, வெளியே இருக்க ஏசியும் இதுக்குள்ளே சேர்த்து தான் இருக்குது. ப்ளஸ் வென்டிலேஷன் ரொம்ப ப்ராப்பராக இருக்குது. இது வந்து சார்ஜிங் பாயிண்ட் வித் ஃபேனுக்குமே அதே தாங்க ஸ்விட்சு. ஸோ பக்கத்தில் இருக்க ஸ்விட்ச் வந்து லைட்டு பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகிடுச்சா, ஆன் பண்ணால் பர்பிள் கலரில் எரியுது பாருங்கள். இது பர்பிள் கலரில் மட்டும் இல்லைங்க, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிங் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதிலே உங்களுக்கு ஒயிட் கலர்லேயும் வரும், லைட்டான பர்பிள் கலரில் வரும். பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து கொஞ்சம் லைட்டான பர்பிள் கலர். ஸோ இது ஒன்று ப்ளஸ் ஒயிட் கலர் 3 லைட்ஸ் வருங்க இதில். அப்படியே அந்த ஸ்லீப்பிங் பாடு கீழே பார்த்தீங்கன்னா பேக் ஆர் ஷூஸ் வைக்கிறதுக்கான இடம். இது ஒரு சின்ன லாக்கர் மாதிரி நீங்கள் வச்சு இதை அப்படியே போட்டு லாக் பண்ணிக்கிறலாம். அப்படியே ஸ்லீப்பிங் பாட்லேருந்து வெளியே வந்தால் ஒரு பெரிய ரெஸ்ட் ரூம்ங்க. டாய்லெட்ஸ், ஷவர், தனித்தனி ரெஸ்ட் ரூம், அப்புறம் யூரினல்ஸ், வாஷ் பேஷன், இது எல்லாமே இந்த இடத்துல பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு. எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. ஒரு சின்ன கரை கூட காணுங்க, அந்தளவுக்கு சுத்தமாக வச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ தூரம் சுத்தமாக இருக்குன்னு. ஸோ இதுதான் இந்த செட்டப். இதுக்காகவே நம்ம இங்கே வந்து தாராளமாக தங்கலாம். வெளியே போய் எங்கெங்கேயோ ரூமில் தங்குறதுக்கு நம்ம ட்ரெயின் பேசஞ்சர் ஒரு ட்ரெயினில் PNR வச்சுருக்கீங்கனாலே நீங்கள் வெளியே அங்கே காசு கொடுத்து தங்குறதுக்கு இங்கே தாராளமாக தங்கலாம். இவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இது நம்ம ஸ்லீப்பிங் பாடுக்கு அப்படியே வெளியே லெஃப்ட் சைட் உங்களுக்கு ஒவ்வொன்றுமே ஆர்ம்டு சோஃபாஸ் வித் வாட்டர் பாட்டில் ஹோல்டரோட இருக்கும். எல்லா பக்கமும் CCTV கேமராஸ் அண்ட் ஸ்ப்ளிட் ஏசி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய ரூம்ங்க. அந்த பெரிய ரூமில் எப்படியெல்லாம் அக்காமடேட் பண்ண முடியுமோ அப்படி எல்லாமே வச்சுருக்காங்க திங்ஸ் எல்லாத்தையும். இங்கே தான் வந்து கேஷியர் இருப்பார். ஸ்லீப்பிங் பாட்ஸ் மட்டும் இல்லைங்க, இதில் இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. அதுதான் இந்த ஃபேமிலி ரூம். ஃபேமிலி ரூம் எத்தனை எக்ஸிக்யூட்டிவ் லான்ச்சில் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸ்லீப்பிங் பாட்ஸில் ஒரு ஆள் தாங்க அக்காமடேட் பண்ண முடியும். பட் ஆனால் இந்த ஃபேமிலி ரூமில் நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா 3 பேர் இல்லை 4 பேர் வந்தீங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது நல்ல பெரிய ரூமாக தாங்க இருக்குது. உங்களுக்கு சின்னதாக ஒரு டேபிள், ட்ரெஸ்ஸிங் டேபிள் தனியாக, கண்ணாடியோட பெரிய பெட்டுங்க. கண்டிப்பாக இதில் 3லேருந்து 4 பேராவது இந்த பெட்டில் படுக்கலாம், அந்தளவுக்கு பெருசாக இருக்குது வித் ஒரு டிவி. உங்களுக்கு இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் சொல்லுங்கள். ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு வெயிட்டிங் ஹாலில், அதுவும் இது ரிட்டையரிங் ரூமோ டார்மெட்ரியோ கிடையாது, இது ஜஸ்ட் ஒரு வெயிட்டிங் ஹால். ஒரு ஆர்ம்டு சேர், பக்கத்தில் இன்னொரு டேபிள், 3 பில்லோஸ், இவ்வளோ கம்ஃபர்டபுளாக நல்ல ஸ்பாஞ்சியாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது பெட்டு, கம்ஃபர்ட்டான பெட்டாக தான் இருக்குது. மேலே ஃபேனும் ஓடுது, ஏசியும் இருக்குது. இதுக்கு மேலே வேறு என்னங்க வேணும். ரெஸ்ட் ரூம்ஸை பார்ப்போம்.
ரெஸ்ட் ரூம் பாருங்கள், ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க. ப்ராப்பராக இருக்குது எல்லாமே. கண்ணாடி, வாஷ் பேசின், அப்புறம் டேப் இருக்குது, டாய்லெட் இருக்குது, ஹீட்டர் இருக்குது, ஷவர் இருக்குது. பக்காவாக இருக்குங்க. நீங்கள் வெளியே காசு கொடுத்து தங்கணும்னு அவசியமே இல்லைங்க. நான் திருச்சி வந்தால் இந்த இடத்த தாண்டி வேறு எங்கேயும் ஃபேமிலியோடு வந்தாலும் சரி, தனியாக வந்தாலும் சரி, வேறு எங்கேயுமே தங்குறதா இல்லை. ரிட்டையரிங் ரூம்ஸோ இல்லை டார்மெட்ரியோ நான் இது வரைக்கும் வீடியோ போட்டிருக்கேன். பட் ஆனால் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லான்ச்சை கண்டிப்பாக வீடியோ எடுத்து போட்டு நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும்னு தூண்டின ஒரு இடம் தாங்க இந்த இடம். ஸோ திருச்சியில் ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் இருக்கிற ஏசி எக்ஸிக்யூட்டிவ் லான்ச்சை நீங்கள் டெஃபினட்டாக யூஸ் பண்ணலாம். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தவங்க இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு தெரிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் ஒலியோவின் சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம்.